இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். போடி. என்னாச்சு மேடம்? அருணுக்கு ஏதோ போன் வந்ததா? அதுக்கப்புறம் அவன் மாறிட்டான். நான் உங்களோட ஆளு, நீங்க தான் என்ன ஆபரேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போன்ல யார் பேசியிருப்பான்? உன் பின்னாடி நான் இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியல மேடம். இப்ப என்ன பண்றது? அவன் பணம் கொடுக்கறத ஆதாரமா வச்சு அகிலாண்டேஸ்வரோட மானத்தை வாங்கலான்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பணம் கொடுக்கற ஆதாரம் இல்லைன்னா என்ன? டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்குல்ல, நீ பிரஸ் கூட்டி அருணோட மானத்தை இல்ல 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 ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரோட குடும்ப மானத்தை நீ ஏலம் போடு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு உங்களை பிளானிங் கமிஷன் மெம்பரா அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறாங்கன்னு நினைச்சு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். உங்க முகத்துல அந்த சந்தோஷம் இல்லையே மேடம். என்னாச்சு மேடம்? ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னோட உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு நல்ல தகவல் வரப்போகுதுங்கிறதுக்காக கிராமத்துல இருக்கிற எங்க குலதெய்வ கோவில்ல சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அந்த பூஜையை முடிச்சிட்டு எனக்காக பிரசாதம் எடுத்துட்டு வந்த பூஜாரிக்கு வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன். ஆமா, இந்த பூஜை சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் ஆன்டி ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பாங்க. அதனால பிரசாதம் எடுத்துக்கிட்டு வந்த பூசாரிக்கு ஆக்சிடென்ட் ஆனத அபசகுணமா நினைச்சு புது பதவி கிடைக்குமா இல்ல கிடைக்காம போயிடுமான்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அப்படிதானே ஆன்டி? ஹே, ஆன்டி தான் டிஸ்டர்பா இருக்கிறதா சொல்றாங்கல்ல, அவங்க கொஞ்சம் தனியா விடுங்க. போங்க போங்க. ஓகே மேம். பதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க ஆண்டி. கன்ஃபார்மா உங்களுக்கு பதவி உண்டு. ஸ்டாப் இட். இதுக்கு இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் உங்க பிபி எகிற வைக்கிற ஃபிளாஷ் நியூஸ் இல்ல 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 பிரேக்கிங் நியூஸ் என்கிட்ட இருக்கு. அத சொல்றேன், முழுசா கேளுங்க. மலேசியால இருந்து வந்ததா சொல்லி உங்க வீட்ல ஷைலஜான்னு ஒரு பொண்ணு தங்கியிருக்காளே, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், அந்த பொண்ணு அருண் கூட படிச்ச பொண்ணு, அவன் ஃப்ரெண்டு. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி அருணுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு உறவு இருக்கு. அந்த உறவுக்கு சாட்சியா அந்த பொண்ணு கையில ஒரு குழந்தை இருக்கு. ஏய், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் இது பொது இடம் கூட பார்க்க மாட்டேன். ஆண்டி, நான் ஏதோ உங்களை டென்ஷன் படுத்துறதுக்காக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க ஆத்திரத்தை வீட்ல போய் காட்டுங்க. சைலஜாவோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு அருண் கிட்ட போய் கேளுங்க. போறேன், கண்டிப்பா விசாரிப்பேன். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு.
புயல் வந்தாச்சு. இனி எரிமலையும் சேர்த்து வெடிக்க போது. மொத்த குடும்பமும் சின்ன பின்னமாக போகுது. என்ன அகிலா, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? ஐயோ, எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். அப்பா, இன்னைக்கு பொழுதுபோக்க ஆரம்பிச்சாச்சு. என்னாச்சு அகிலா? எங்க அருண்? அருண்! 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 அம்மா கூப்பிடுறாங்க ஐஸ் என்ன. எங்கடா இருக்க அருண்? கீழ வா. ஆண்டி ரொம்ப கோவமா இருக்காங்க அருண். ஒருவேளை ஷைலஜா மேட்டர் ஆண்டிக்கு தெரிஞ்சிருக்குமோ? கீழ வா. அருண்! அக்கா, ஏக்கா அருண் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? அருண்! சூப்பர். ஆண்டி, அகிலா, அகிலா வேண்டாம். அகிலா.